ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுபா சமையல் நாகர்கோவில். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் 1/2 kg பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதை வீடியோவாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ ஒரு பிரியாணி டபராவை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு 300 கிராம் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் வதங்கினதும் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கை புதினா, ஒரு கை மல்லி சேர்த்து வதக்கிக்கோங்க. அது வதங்கினதும் 250 கிராம் தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 5 கிராம் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிரேவி மாதிரி வதக்கிக்கோங்க. வதங்கினதும் தேவையான அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிரை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்ச 1/2 kg சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 20 நிமிஷம் தட்டு போட்டு மூடுங்க. இப்போ கறி வெந்திருக்கும். பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா கொதித்ததும் 1/2 பாயில் பண்ண ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸும் மசாலாவும் கலந்து விட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூவிட்டு தட்டை போட்டு 15 நிமிஷம் தம் போடுங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணதும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா வாசனையாக பிரியாணி தயார். பிரியாணியில் நல்லா சூடாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். பக்கத்துலேயே மசாலா போட்டு வச்ச சிக்கனை பொரிச்சிக்கலாம். இது பொரிச்சிட்டு இருக்கும்போதே ஈரல் கழுத்து எறும்பெல்லாம் போட்டு சிக்கன் குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ ஒரு இலையில போட்டு தயிர் பச்சடி, முட்டை, பொரிச்ச சிக்கன் ஆவி பறக்க பறக்க பிரியாணி போட்டு அதுக்கு மேலே குழம்பு ஊற்றி வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.